அதாவது நம்ம நடக்கிறோம் அப்படின்னா கால்களில் உறுதி இருக்கணும். நம்ம அப்போ என்ன பண்ணணும்னா கால்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். உட்காந்து ஒரு 20-50 வாட்டியாவது எழுந்திருக்கணும். டெய்லி நம்ம வந்து காலையில் ஒரு 25 வாட்டி, சாயந்தரம் ஒரு 25 வாட்டி, ஒரு 50 வாட்டியாக எழுந்திருக்கணும். உட்காந்து எழுந்திருக்கணும். அப்போ வந்து என்ன முட்டி நல்லா மடங்கி குத்த வச்சு உட்காரணும். உட்காந்து எழுந்திருக்கணும். அப்படி பண்ணும்போது கால்களுக்கு உறுதி கிடைக்கும். கால்களில் வந்து உறுதி ஏற்படும் போது தான் நம்ம வந்து ஒரு அந்த கால்களில் நடுக்கம் இல்லாமல் போகும். கால்களுக்கு நீங்கள் எந்த பயிற்சியுமே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி நீங்கள் நடக்கிறீங்க, ஆனால் கால்களுக்கு நீங்கள் எந்த பயிற்சியுமே கொடுக்கறதில்ல. அதாவது உட்காந்து எழும்புவதில்லை. குதிக்கணும், ஒரு 20 வாட்டியாவது குதிக்கணும். அந்த குதிக்கணும் அப்படின்னா எப்படின்னா, பெருவிரல் வந்து தரையில் படணும். அப்படி குதிங்கால் வந்து அப்படி தூக்கி அப்படி எழும்பி திரும்ப அந்த பெருவிரல் தரையில் படுற மாதிரி குதிக்கணும். அந்த மாதிரி கால்களுக்கு ஒரு பயிற்சி. உட்கார்ந்து எழும்புவது, குத்த வைத்து எழும்புவது. அதாவது உட்காரணும், குத்த வைக்கணும், அப்புறம் எழும்பணும். அந்த மாதிரி ஒரு 20 வாட்டி 50 வாட்டி அந்த முட்டி நல்லா மடங்கணும். அப்போ தான் வந்து கால்கள் வந்து உறுதியாக இருக்கும். அப்போ தான் கால்களில் வந்து நடுக்கம் இல்லாமல் போகும். கால்களில் உறுதி இல்லைன்னா உறுதியற்ற நிலை வந்துவிடும். உறுதி எப்படி வரும்னா, நம்ம கால்களுக்கு வேலை கொடுக்கணும். ஒன்று ஓடினா மட்டும் போதாது, உட்காந்து எழுந்திருக்கணும். குத்த வச்சு உட்காந்து திரும்ப எழுந்திருக்கணும். உட்காந்து ஒரு 50 வாட்டி எழுந்திருக்கணும். அல்லது கையில் எதையாவது ஒரு 10 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு உட்காந்து எழுந்திருக்கணும். அப்போ வந்து கால்களில் உறுதி ஏற்படும். இந்த மாதிரி பயிற்சியே செய்யலைன்னா இந்த பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டை வீக்குன்ற மாதிரி கால் நடுங்கும்ல, அது மாதிரி நடுக்கம் வந்து ஏற்பட்டுரும். கால்களுக்கு பயிற்சி கொடுத்தா மட்டும்தான் கால்களில் உறுதி ஏற்படும். இப்போ கைகளில் உறுதி ஏற்படணும்னா என்ன பண்ணணும்? கைகளுக்கு வேலை கொடுக்கணும். ஏதாவது வேலை கொடுத்தா தான் கைகள் உறுதி அடையும். நம்ம வந்து நடக்கிறோம், அல்லது 2 கிலோமீட்டர் நடக்கிறோம், டெய்லி வாக்கிங் போகிறோம், ரன்னிங் போகிறோங்கிறது ஒரு பயிற்சி தான். அதையும் தாண்டி இந்த கால்களுக்கு எது பயிற்சின்னா, நல்லா குத்த வச்சு உட்காந்து முட்டி மடங்கி திரும்ப எந்திக்கணும், திரும்ப உட்காரணும். முட்டி மடங்கி உட்காரணும். முட்டி முடங்கினா சமணம் ஊட்டி உட்கார சொல்லலை, குத்த வச்சு உட்காரணும். குத்த வச்சு இந்த வடநாட்டுக்காரங்க, இந்திக்காரங்களாம் உட்காந்துருப்பாங்க, அது மாதிரி உட்காரணும். குத்த வச்சு உட்காந்து திரும்ப எழுந்திருக்கணும். குத்த வச்சு உட்காந்து திரும்ப சமணம் ஊட்டி உட்காரணும். அதுலேயும் முட்டி மடங்குது. இந்த மாதிரி கையில் ஒரு 10 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு உட்காந்து எழுந்திருக்கணும். அப்போ வந்து கால்களில் உறுதி ஏற்படும். கால்களில் நடுக்கம் ஏற்படாது. கால்களில் உறுதியோடு நம்ம நடக்கணும். இப்போ நடுங்கிக்கிட்டே நடக்கக்கூடாது. எப்போ நடுங்கிக்கிட்டே நடப்பாங்கன்னா, அந்த கால்களில் நடுக்கம் இருக்கும்போது நம்ம நடக்கும்போது அது நடுங்கிக்கிட்டே தான் நடக்கிறோன்னு அர்த்தம். இப்போ நடுங்கிக்கிட்டே நடக்கிறாங்க நிறைய மக்கள். யாரெல்லாம் கால்களுக்கு பயிற்சி கொடுக்கலையோ அவங்க அனைவருமே வந்து கால்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். உட்காந்து எழுந்திருக்கணும். ஓடி ஆடி விளையாடணும். உட்காந்து எழுந்திருக்கணும். டான்ஸ் ஆடணும். உடற்பயிற்சி செய்யணும். அப்போ தான் அந்த கால்களில் நடுக்கம் போகும். கால்களில் உறுதி ஏற்படும். கால்களில் உறுதி எப்போ ஏற்படும்னா, நம்ம பயிற்சி கொடுத்தா தான், உடற்பயிற்சி செஞ்சால்தான், உடல் உழைப்பில் ஈடுபட்டால் தான் கால்களில் உறுதி ஏற்படும். நம்ம உடற்பயிற்சி செய்யலை, உடல் உழைப்பில் ஈடுபடலை அப்படின்னா அந்த உறுதி ஏற்படாது. மாறாக என்ன ஏற்படும்? உறுதியற்ற நிலை ஏற்படும். அதுதான் நடுக்கம். அப்போது யாரெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணலையோ அவங்க கால்களில் ஒரு நடுக்கம் இருக்கும். அவங்களால வந்து ஒரு உறுதியாக நடக்க முடியாது. அந்த உறுதியை வந்து யார் உணர்வாங்கன்னா, உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு அந்த உறுதி தெரியும். உடற்பயிற்சி நல்லா செய்கிறவங்களே ஒரு 2-3 நாள் 4-5 நாள் செய்யலைன்னா அவங்களுக்கு அந்த உடம்பில் ஒரு நடுக்கம்னா மைனூட்டாக அந்த கால்களில் இருக்கிற அந்த உறுதியற்ற நிலை வந்துவிடும். அப்போது இந்த உடற்பயிற்சியெல்லாம் செய்யாமல் மக்கள் என்ன பண்ணுறாங்க? நடக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த கால்களில் ஒரு நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கும். உடம்பு உள்ளாவே ஒரு நடுக்கம் இருந்துகிட்டு இருக்கும். நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. உடம்புலையே நடுக்கம் வந்துடும். அந்த நடுக்கம் போகணுன்னா உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி செஞ்சால் தான் உடம்பில் ஏற்படுகிற நடுக்கங்கிறது நீ உடற்பயிற்சி செய்யலைன்னா எல்லாருக்குமே வந்துடும். உடற்பயிற்சி செய்யலை, உடல் உழைப்பில் ஈடுபடலை அப்படின்னா உடல் நடுங்க ஆரம்பிச்சிரும். தெரியுமா? எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இப்போ சொல்லும்போது தான் எனக்கு தெரியுது. இப்போ நான் உங்ககிட்ட இந்த நேரத்தில் சொல்லும்போது தான் ஏற்கனவே நான் தெரிஞ்ச விஷயத்த அதாவது அனுபவப்பட்டிருக்கேன். உடற்பயிற்சி செய்யும்போது தான் உடல் உறுதிங்கிறது என்னது? நடுக்கம் இல்லாத அந்த நிலை தான். உடம்பில் நடுக்கம் இல்லாத, பலவீனம் வந்துருச்சுனாலே உடம்புல ஒரு நடுக்கம் வந்துடும். அப்போ உடற்பயிற்சி செஞ்சால் உடல் உறுதி அடையுதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ உடற்பயிற்சி செய்யலைன்னா உடம்பு பலவீனமாக இருக்கும், உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிடும்னு அதான அர்த்தம்.
அப்போ உடற்பயிற்சி செய்யாதவங்க உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிடும். உடல் உழைப்பு இல்லாதவர்களின் உடம்பு, உடற்பயிற்சி செய்யாதவர்களின் உடம்பு அது நடுக்கம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். உடம்புல ஒரு நடுக்கம் இருக்கும். அந்த நடுக்கத்தை போக்கணும்னா உடற்பயிற்சி செய்யணும். டெய்லி ஏன் வாக்கிங் போகிறாங்க, ஜிம்முக்கு ஏன் போகிறாங்க, ஏன் ஓடுறாங்க, ஓட்டப்பயிற்சி ஏன் செய்கிறாங்க, ஏன் உடற்பயிற்சி செய்கிறாங்கன்னா ஏன் உடல் உழைப்பில் நடுக்கத்தை போக்குவதற்கு தான் காரணம். அந்த உடம்பில் ஏற்படுகிற நடுக்கத்தை போக்க வேண்டும். அதற்காக தான் உடற்பயிற்சி செய்கிறாங்க, ஓடுறாங்க, விளையாடுறாங்க. அப்போ இந்த மாதிரி உடலுக்கு பயிற்சி கிடைக்கும்போது உடம்புல உள்ள நடுக்கம் போய்விடும், பலவீனம் போய்விடும். பலவீனத்தை விரட்டுறதுக்காக தான் தினம் தினம் உடற்பயிற்சி செய்கிறாங்க, உடல் உழைப்பில் ஈடுபடுறாங்க. நம்ம உடம்புல எது இயற்கையானதுன்னா பலவீனம்தான் இயற்கையானது. அதை நம்ம உடற்பயிற்சி செஞ்சால் தான் அது பலமாக மாற்றணும். டெய்லி நம்ம அது பலமாக மாற்றணும். டெய்லி பல் வளர்க்குற மாதிரி தான். நம்ம உடம்பு எப்படி தூய்மையாக இருக்குது, டெய்லி பல் வளர்க்குறோம், குளிக்கிறோம், அதனால தான் டெய்லி அது அந்த உடம்பு தூய்மையாகுது. அதே மாதிரி இந்த உடற்பயிற்சி என்பது அதுவும் ஒரு தூய்மை தான். இந்த கால்களில் ஏற்படுகிற நடுக்கம், உடம்பில் ஏற்படுகிற நடுக்கம் இருக்குல்ல, அது ஒரு அசுத்தம். அந்த அசுத்தத்தை போக்கணும்னா நீ உடற்பயிற்சி பண்ணணும். உடலில் ஏற்படுகிற அசுத்தம், உடலில் ஏற்படுகிற ஒரு தூய்மையின்மை, அழுக்கு என்னது, உடலில் ஏற்படுகிற நடுக்கம். அந்த நடுக்கத்தை நீ போக்கணும் அப்படின்னா உடற்பயிற்சி செஞ்சால் தான் அந்த நடுக்கம் போகும். பல் விளக்குனா தான் பல் சுத்தமாகும், குளித்தா தான் உடம்பு சுத்தமாகும். அது மாதிரி உடலில் அனைவருக்குமே நடுக்கம் ஏற்படும் ஒவ்வொரு நாளும். அந்த நடுக்கத்தை போக்க வேண்டுமென்றால் உடற்பயிற்சி செய்ய வேண்டும், உடல் உழைப்பில் ஈடுபட வேண்டும், உடற்பயிற்சி செய்யணும். கைகளுக்கு, கால்களுக்கு, எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுக்கணும். அப்போ தான் அந்த நடுக்கம் போகும். அதனால் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அதனால் ஏன் உடற்பயிற்சி செய்யணும்னா அது பல் விளக்குற மாதிரி தான். ஏன் யோகா பண்ணணும், அந்த நடுக்கத்தை அது போக்கும். யோகாசனம் என்ன பண்ணும், நடுக்கத்தை போக்கும், உடம்பில் உள்ள நடுக்கத்தை போக்கும், உடம்புக்கு உறுதியை கொடுக்கும். உடற்பயிற்சி என்ன பண்ணும், உடம்புக்கு உறுதியை கொடுக்கும், அந்த உடம்பில் உள்ள நடுக்கத்தை விரட்டும். நடுக்கங்கிறது எல்லாத்துக்குமே காலையில் வந்துடும். கை கால்கள்லாம் ஏன்னா நல்ல அந்த ஏன் உழைக்கணும், ஏன் ஓடணும், ஆடணும், சாடணும் அப்படின்னா உடல் உறுதியாக இருக்கணும். உடல் உறுதி இல்லைன்னா, ஓடலைன்னா, சாடலைன்னா, ஆடலைன்னா, உடற்பயிற்சி செய்யலைன்னா, உடல் உழைப்பில் ஈடுபடலைன்னா இங்கே என்ன ஆகும், உடம்பு பலவீனமாக போயிடும். உடம்புல நடுக்கம் வந்துடும். பலவீனமான உடல் நடுக்கம் ஏற்பட்டுவிடும். நடப்பதற்கே அதால் முடியாது. அப்போ தான் முட்டி வலி வருது. அந்த நடுங்கிக்கிட்டே நடக்கிறாங்க பாருங்கள், உடம்பு நடுங்கிக்கிட்டே நடக்கிறாங்க. கால்களில் அந்த நடுக்கம் இருக்கும். நடுங்கிக்கிட்டே நடக்கிறது, நடுங்கிக்கிட்டே வேலை பார்க்குறது, நடுங்கிக்கிட்டே வாழ்கிறது. உடற்பயிற்சியே செய்யாதவங்க இருக்காங்கல்ல, உடல் உழைப்பில் ஈடுபடாதவர்கள் இருக்காங்கல்ல, இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தினமும் நடுங்கிக்கிட்டே தான் வாழ்கிறாங்க, நடுங்கிக்கிட்டே நடக்கிறாங்க. அதனால தான் அந்த கால்களில் மூட்டி வலி வருகிறது. மூட்டி வலி ஏன் வருது, நடுக்கத்தோடு நடப்பது. கால்களில் நடுக்கம், உடம்பில் நடுக்கம், அது எல்லாருக்குமே வரும். சின்ன குழந்தைங்களுக்கு வரும், பெரியவங்களுக்கு வரும், பாடி பில்டருக்கும் வரும். இப்போ பல் விளக்குறாங்களே, எல்லோரும் தானே விளக்குறாங்க. குளிக்கிறாங்களே எல்லோரும் தானே, சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாருமே குளிச்சாகணும்ல. அதே மாதிரி தான் உடல் நடுக்கம் என்பது ஒரு அசுத்தம் மூலம் தான். அதை நீக்க வேண்டுமென்றால் நம்ம உடற்பயிற்சி செய்யணும், உடல் உழைப்பில் ஈடணும், ஓடணும், ஆடணும், சாடணும், உட்காரணும், எந்திக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் உடம்பில் ஒரு வெயிட்டை தூக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் உடம்பில் உள்ள அந்த நடுக்கம் வெளியே போகும். பல் விளக்குனா பல் சுத்தமாகிற மாதிரி உடலில் உள்ள நடுக்கம் என்பதை அதை விரட்ட வேண்டுமென்றால் தினந்தோறும் உடற்பயிற்சி, உடல் உழைப்பு, இதெல்லாம் ஆடணும், சாடணும், ஓடணும், விளையாடணும். இதெல்லாம் இருந்தால் தான் உடம்பில் உள்ள நடுக்கம் உடம்பை விட்டு வெளியில் போவோம். அன்னைக்கு மட்டும்தான் போவோம். தினந்தோறும் உடற்பயிற்சி செய்யணும், தினந்தோறும் உடல் உழைப்பில் ஈடுபட வேண்டும். அப்போ தான் உடம்பில் உள்ள அந்த நடுக்கம் வெளியில் போகும். அப்போ தான் அந்த மூட்டி வலிலாம் வராது. மூட்டி வலிக்கு என்ன காரணம், நடுங்கிக்கிட்டே உழைக்கிறது, நடுங்கிக்கிட்டே நடக்கிறது, நடுங்கிக்கிட்டே வேலை செய்கிறது, நடுங்கிக்கிட்டே வாழ்கிறது. ஏன்னா உடல் உழைப்பில் ஈடுபடாமல் உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பவர்கள் அத்தனை பேரும் நடுங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க பலவீனமானவர்களாக இருப்பார்கள். ஒரு மெல்லிய நடுக்கம் அவர்களுக்கே தெரியாது, அந்த நடுக்கம் அவங்ககிட்ட இருக்கும். உடற்பயிற்சி செஞ்சால் ஒரு உறுதியை உணர்வார்கள், அந்த நடுக்கம் இல்லாததை உணர்வார்கள். அதற்காக தான் உடற்பயிற்சி செய்கிறாங்க. அதனால் மூட்டு வலி ஏன் வருது, இடுப்பு வலி ஏன் வருது, கை கால் வலி ஏன் வருது, நடுங்கிக்கிட்டே வாழ்கிறாங்க, நடுங்கிக்கிட்டே நடக்கிறாங்க. நடுங்கிக்கிட்டே நடந்தால் என்ன பண்ணோம், மூட்டு வலி வருமா வராதா? அதனால தான் நம்ம உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி செஞ்சால் மூட்டு வலி வராது.
மூட்டு வலி வராது, நிறைய நோய்கள் அந்த தைரியமாக இருக்கும், மனசு தைரியமாக இருக்கும். நடுக்கம் என்பது நம்மள்கிட்ட போயிடும். நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்கள் உடம்புல இருக்கிற நடுக்கத்தை விரட்டுகிறீர்கள். விரட்டிட்டு உங்கள் வாழ்க்கையை தொடங்குறீங்க. காலங்காலத்தில் நல்ல உடற்பயிற்சி செஞ்சுட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தொடங்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? உடம்பில் உள்ள நடுக்கத்தை விரட்டி விட்டு அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையை தொடங்குறீங்க. பல்லு ஏன் வளர்க்குறீங்க? பல்லில் உள்ள அசுத்தத்தை அகற்றுகிறீர்கள். அகற்றுவதற்காக பல் வளர்க்குறீங்க. குளிக்கிறது ஏன் குளிக்கிறீங்க? உடம்பை குளிர்விப்பதற்காகவும் அப்புறம் உடம்பில் உள்ள அழுக்குகளை அகற்றுவதற்காகவும் குளிக்கிறீங்க. அதே மாதிரி தான் உடற்பயிற்சி என்பது உடலில் உள்ள நடுக்கங்களை, மெல்லிய நடுக்கங்களை அகற்றுவதற்காக தான் நம்ம உடற்பயிற்சி செய்கிறோம், உடல் உழைப்பில் ஈடுபடுகிறோம். அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ பெரிய மாபெரும் உண்மை பாருங்கள். அப்போ உடற்பயிற்சி பண்ணாக்கா நல்லா பேச முடியும். ஏன்னா அந்த நடுக்கம் நடுக்கம் தான். நம்ம நடுங்கிக்கிட்டே பேசினா ஒருத்தர் எப்படி தெளிவாக பேச மாட்டாங்க. அப்போ நல்லா உடற்பயிற்சி பண்ணிவிட்டு நீங்கள் பேசி பாருங்கள், வார்த்தைகள் தெளிவாக உச்சரிப்பீங்க, வாக்கியங்களை அற்புதமாக பேசுவீங்க, நீங்கள் அழகாக பேசுவீங்க. உடற்பயிற்சி பண்ணிவிட்டு பேசும்போது வார்த்தைகள்லாம் தெளிவாக உச்சரிக்கப்படும். ஏன்னா உடம்புல நடுக்கம் இருக்காது. உடற்பயிற்சி பண்ணாதவங்க பேசினா எப்படி இருக்கும்னா, நடுங்கிக்கிட்டே பேசினா எப்படி இருக்கும்? அந்த வார்த்தைகளை தெளிவாகவே உச்சரிக்க முடியாது. வாக்கியங்களை தெளிவாக பேசுகிறக்கே கஷ்டமாக இருக்கும். நடுங்கிக்கிட்டு பேசுகிறவங்க பேசுகிறக்கே கஷ்டமாக இருக்கும், பேசவே முடியாது, சிரமமாக இருக்கும். பேசுகிறதே அவங்களுக்கு பெரிய சிரமமாக இருக்கும். வாழ்கிறதே சிரமமாக இருக்கும். வாழ்கிறதே, ஏன்னா நடுக்கத்தோடு வாழ்கிறாங்கள, வாழ்க்கையே சிரமமாக இருக்கும், வாழ்வதே கஷ்டமாக இருக்கும். ஆனால் நல்லா உடற்பயிற்சி பண்ணிவிட்டு வாழ்ந்தீங்கன்னா, பேசுனீங்கன்னா பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், வாழ்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாழ்க்கை இவ்வளோ ஈஸியான்னு நினைப்பீங்க உடற்பயிற்சி பண்ணால் மட்டும்தான். இது எவ்வளோ பெரிய உண்மை இல்லை? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது.